ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நம்மளுடைய புது பைக் RS200ல் ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் விங்லெட் நம்ம எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஆனால் நான் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்க்ரூ 6mm அதை கைட்டினாலே ஈஸியாக மாட்டிடலாம். முதல்ல செட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ரெட்டெல்லாம் இருந்தது, ரெட் ப்ளூ இருந்தது. ஆனால் நான் வந்து பிளாக் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா ஒயிட்டுக்கு பிளாக் போட்டால் சும்மா பயங்கரமாக நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நல்லா இருக்கா இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் RS200 பிடிக்கும் ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அந்த ஸ்க்ரூவை கைட்டிடலாம். ஸ்டேரிங் சைடு திரும்பினா தான் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கைட்ட முடியும். ஆல்ரெடி 3 ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஷீல்டில். நம்ம ஒன்று மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதிலே ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பான் இந்த விக்னெட்டில். கைட்டாச்சு. இந்த ஸ்க்ரூ சைஸ் பார்த்திங்கன்னா 25mm தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன இது தான். ஆனால் இந்த விங்லெட்டோட சேர்ந்தால் நம்ம வந்து கரெக்டாக இது வந்து வெளியே பண்ணுறது தான், கம்பெனியே தர்றது கிடையாது. அதனால் இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், செட் ஆகிறது கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் சைடாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது, வெர்டிகலாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது, சைடாக இருக்கும். அதனால் வந்து இந்த சின்ன 25mm சைஸ் ஸ்க்ரூ வந்து அதை கூட பைக்காக கூட அந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் அதுக்கு ஆல்ட்ரேஷனாக நம்ம வந்து வேறு சைஸு ஒரு 35 இல்லை 40ன்றது இந்த 35mm ஸ்க்ரூ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லுக் எப்படி இருக்குது பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டெப்பாக வேறு எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ரிங் லைட் போடுறேன். அடுத்தது போடலாமா வேணாம்னு நீங்களே சொல்லுங்கள். இதோட போல்டு சைஸு பாருங்கள், 25க்கும் அது வந்து 40mm டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதுமாரி போல்டு தான், வேறு ஸ்க்ரூ டைப்பில் மாட்டிருக்கேன். ஈஸியான ஒர்க்கு தான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், புது வண்டி கிராச் ஆகாமல் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக்